ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நூருல்லா. என்ன ஒரு சூப்பரான கிளிட்டரிங்கான ஒரு லைட்டிங்கான ஹாப்பனிங்கான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? அதே தாங்க, பர்துபாயில் உள்ள அல் ஃபஹீதி சூக்குக்கு பக்கத்தில் ரொம்ப ஹாப்பனிங்காக உள்ள ஒரு ஏரியாவில் தான் இப்போ நான் நிற்கிறேன். இந்த ஏரியாவை பார்த்தாலே ஜோஷ் அப்படியே நமக்கு ஒட்டிடுதுங்க. சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு வீக்கெண்ட் வைப்ரேஷன்ஸ். ஹாய் கைஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏரியாவை பார்த்தீங்களா, துபாயில் 2 பகுதி இருக்குது. ஒன்று வந்து பர்துபாய், இன்னொன்று வந்து தேரா துபாய். துபாய் க்ரீக் தான் வந்து இந்த ஏரியாவை பிரிக்குது. இந்த க்ரீக்குக்கு இந்த சைடு உள்ள அந்த பர்துபாய் இருக்குது இல்லைங்களா, அந்த ஏரியாவில் தான் நின்றுட்டுருக்கேன். இதை பற்றி டீட்டெயில்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லலாம். அதுக்கு முன்னால் ஃபஹீதி சூக் இந்த ஏரியாவை கொஞ்சம் பார்த்துங்க. அது உள்ளார போகல. இங்கே பாருங்கள், நெஸ்டோ சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அல் ஃபஹீதி சூக் துபாய் முனிசிபாலிட்டி கேட் 1 எழுதிருக்கு பாருங்கள். இது உள்ளார போனீங்கன்னா நிறைய மார்க்கெட்ஸு, ஏகப்பட்ட ஐட்டம்ஸு, டெக்ஸ்டைல்ஸ், கிளாத்ஸ், ஸ்பைசஸ், ஃபுட் ஐட்டம்ஸு, ஏகப்பட்டதுங்க. எண்ணில் அடங்காத விஷயம். வாங்க இந்த ஏரியாவை அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் அடிப்போம். இன்றைக்கி வீக்கெண்டு தான், 3 நாள் லீவ் இல்லைங்களா. வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து மீலாதுன் நபின்னு சொல்லிட்டு லீவ் விட்டுருந்தாங்க எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸுக்கும், எல்லா கம்பெனிஸுக்கும். வாங்க அப்படியே போவோமா? ஆக்சுவலாக துபாயை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப ஹம்பிள் ரூட்ஸோடு துபாய் வந்து ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக எப்போன்னா 1967க்கு பிறகு தான் இப்போ உள்ள அந்த ஒரு ஜோஷ், அந்த ஒரு அற்புதமான ஒரு லக்ஸூரியஸான ஒரு இந்த விஷயங்கள்லாம் துபாய்க்கே உரித்தான அந்த ஒரு எம்பெல்லிஷிங், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதை ஒரு பாம்பஸ் எம்பெல்லிஷிங் அல்லது ரொம்பவும் அற்புதமான ஒரு கலர்ஃபுல் லுக், ரிச் லுக், லக்ஸூரியஸ் லுக். ஆனால் 1960க்கு முன்னால், 67க்கு முன்னால் அல்லது 60களுக்கு முன்னால்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏரியா ரொம்ப சாதாரணமான ஏரியா தான் நாங்கள் இருந்தது. ஆக்சுவலாக ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ்ஷிங், இந்த பர்துபாய், பொதுவாக துபாய் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதனுடைய முக்கியமான சோர்ஸ் என்னென்னா, சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்னா ஃபிஷ்ஷிங், அப்புறம் பேல் கல்ச்சர், முத்து குளிக்கிறது. சரிங்களா, இது 2 தான் ரொம்ப வாழ்வாதாரத்துக்கு இவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. 1967களுக்கு பிறகு ஆயில் அண்ட் கேஸ்லாம் இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய லெவலே வேறையாக போச்சு. அதுக்கு காரணம் ஆயில் அண்ட் கேஸ் அதனுடைய காரணம் மட்டும் இல்லைங்க. அதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் என்னென்னா, வருகின்ற வெல்த்தை வச்சு எப்படி நாட்டை வளப்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியாது. ஸ்ட்ராட்டஜிக் விஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா. சரியான பிளான், சரியான தொலைநோக்கு பார்வை, நாட்டை எப்படி வளப்படுத்தணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே உள்ள ஆட்சியாளர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அதை தான் வந்து அவங்க வந்து சரியாக நடைமுறைப்படுத்தி கிட்டத்தட்ட இந்த ஒரு 67லேருந்து எவ்வளோ நாட்டு, கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்களுக்கு உள்ளார நாட்டையே இழச்சிங்க பாருங்கள், எப்படி ஆக்கி வச்சுருக்காங்க. இது சும்மா, இது வந்து ஓல்டு துபாய்ங்க. இது நீங்கள் துபாயினுடைய அதர் சைடு பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த புர்ஜ் கலீஃபா, புர்ஜ் அல் அரப், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அது வந்து ரொம்ப ஹை அண்ட் பாஷ் லுக். இங்கே நீங்கள் பர்துபாய்க்கு வந்தீங்கன்னா தான் இங்கே உள்ள ஒரு அற்புதமான ஒரு ஓல்டு அந்த வைப்ரேஷன், அதை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ஓல்டுலேயுமே நியூ அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் இந்த ஏரியா. சரிங்களா, கிட்டத்தட்ட அந்த ஏரியா வந்துங்க, நான் சொன்ன மாதிரி 1833லேயே இந்த துபாய் ஏரியாவில் துபாய் க்ரீக் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து மக்கள் குடியேற தொடங்கினாங்க. இங்கே குடியேறின மக்களினுடைய பேர் என்னென்னா பனியாஸ் ட்ரைப்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ட்ரைப்ஸோட பேர் பனியாஸ் ட்ரைப்ஸ். அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து நான் சொன்ன மாதிரி பியல் கல்ச்சர், அதுக்கப்புறம் அந்த மாதிரி முத்து குளிக்கிறது, கோல்டு ட்ரேட் இருந்தது. கோல்டு ட்ரேடு தவிர்த்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்பைசஸ், ஆக்சுவலாக வாசனை நறுமணப் பொருட்கள், கோல்டு எக்ஸ்சேஞ்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் இப்போ நீங்கள் வந்து துபாயினுடைய ஓல்டு துபாய் இந்த ஏரியா, இந்த சூக்கெலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அற்புதமான ஒரு இந்த கோல்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த நறுமணப் பொருட்களினுடைய ஆதிக்கம், இன்ஃப்ளூயன்ஸும் ரொம்ப நிறையவே இருக்குங்க. ஆக்சுவலாக அற்புதமான ஒரு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. சரிங்களா, அதுக்கப்புறம் 1967க்கு அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிறகு நடந்த விஷயங்கள்லாம் உலகத்துக்கே தெரியும். இப்போ துபாய் இருக்கிற நிலைமையும் உலகத்துக்கே தெரியும். உலகத்துக்கு ஒரு முன்னோடி நாடாக துபாய் இருக்குது. சரிங்களா, ஆனால் அது இப்படி வர்றதுக்கு ஏகப்பட்ட உழைப்புகள், ஏகப்பட்ட பிரயத்தனங்கள், ஏகப்பட்ட பிளான்ஸு, ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ், ஆட்சியாளர்களுடைய அற்புதமான ஒரு திட்டமிடப்பட்ட செயல்கள், இவை தான் காரணம் ஆக்சுவல். சரிங்களா, பாருங்கள், இந்த ஏரியா
பர்துபாயினுடைய அல் பஹீதிக்கு பக்கத்தில் உள்ள பக்கத்தில் உள்ள ஏரியா. நிறைய இந்தியன் ஷாப்ஸ் இருக்குங்க ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கல்யாண் சில்க்ஸ் சரிங்களா. இந்த ஏரியாக்கெல்லாம் பாருங்கள் கல்யாண் சில்க்ஸு. இங்கே உள்ள நிறைய இந்த டெக்ஸ்டைல் ஷோஸ் ஆக்சுவலாக, டெக்ஸ்டைல் கடைகள். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தியானா ஷூ பேலஸ், பல கடைகள் இருக்குது. ரொம்ப ஹாப்பனிங்காக ஈவினிங்கில் ரொம்ப ஜோஷாக இருக்கிற இடங்க ஆக்சுவலாக. சரி, அப்படியே ஒரு ஈவினிங் பஸ்ஸை பிடிச்சேன் ஆக்சுவலாக. இந்த ஏரியாவுக்குலாம் வந்து நீங்கள் காரை எடுத்து வந்தீங்கன்னா அவ்வளோதான், பார்க்கிங் நீங்கள் மறந்துட வேண்டியது தான். அதனால் கார் இப்போ வந்து நான் மெயின்டெனன்ஸுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இருந்தாலுமே கூட கார் நல்லா இருந்தாலுமே கூட இந்த இடத்துல காருக்கு வர்றது நாட் அட்வைசபிள். ஏன்னா இது உள்ளார வந்துட்டிங்கன்னா யூ வில் கெட் ஈஸிலி ஸ்டக். பார்க்கிங்கே கிடைக்காம சுற்றிட்டே திரும்பி போக வேண்டியது. அந்த மாதிரி பல அனுபவங்கள் எனக்கு இருக்குது. அதனால் மெயின்டெனன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறது ஒரு காரணமாக இருந்தாலும் அது வந்து நமக்கு ஹாய் பாய் ஒரு ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி சூப்பராக நிறைய மக்களினுடைய அழகான ஒரு ஜோஷ் வைப்ரேஷன்ஸ் தான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, கார் பார்க்கிங் ஏரியாவில் இந்த மாதிரியான தள்ளுமுள்ளுகள் இருக்கிறதுனால பஸ்ஸை பிடிச்சி அழகாக வந்தாச்சு. அற்புதமான இந்த ஜோஷ் வைப்ரேஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க. வந்தால் ஒரு மலையாள சேட்டனுடைய கடையில் போய் ஒரு சமோசாவையும் ஒரு டீ, ஃப்ரெஷ் மில்க் டீ. இங்கே நான் அடிக்கடி ஃப்ரெஷ் மில்க் டீன்னு ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் அந்த வேர்டு. அதே என்ன ஃப்ரெஷ் மில்க் டீ, ஊரில் வந்து எல்லா டைமும் ஃப்ரெஷ் மில்க் டீன்னு தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஆனால் இது வந்து இங்கே ஃப்ரெஷ் மில்க் டீன்னு சொல்கிறது காரணம் நிறைய இங்கே வந்து கார்னேஷன் சொல்லுவாங்க. அதாவது கண்டென்ஸ்டு மில்கில், எவாப்ரேட்டட் மில்கில் நிறைய போடுவாங்க, பவுடரில் போடுவாங்க. அதனால் ஃப்ரெஷ் மில்க் டீங்கிறது வந்து டிப்பிக்கலாக சொல்லி தான் வாங்குவாங்க, எனக்கு ஃப்ரெஷ் மில்க் டீ வேணும்னு சொல்லிட்டு. அதுதான் நான் எப்போவுமே குடிப்பேன். ஃப்ரெஷ் மில்க் டீ குடிச்சிட்டு சமோசா சாப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. பக்கத்தில் பர்திமான் ஸ்டேஷன் இருக்குது. ரொம்ப ஹாப்பனிங்காக உள்ள ஏரியா. போய் பஸ் ஏறி நம்ம திருப்பியும் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே காமிச்சிட்டு எப்படியும் முடிப்போம் நண்பர்களே, சகோதரர்களே. துபாய் பார்த்தீங்களா, ஓல்டு துபாயே நியூ மாதிரி இருக்கேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஏரியா? பார்த்தீங்களா ஏரியா பாருங்கள் எப்படி இருக்கு. அற்புதமான ஒரு உங்களுக்கு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இல்லைங்களா. அப்படியே திருப்பி காமிக்கலாம் பாருங்கள். எழுச்சி வச்சுருக்காங்க. அதுவும் இந்த நைட்டில் லைட்டோடு பார்க்குறதுக்கு ஏரியாலாம் அவ்வளோ வருத்தமாக இருக்கு. சரிங்களா, வாங்க அப்படியே நான் பஸ்ஸில் வந்து ஒரு பஸ் ஸ்டேஷனில் நான் இறங்கினேன். எங்கன்னா ஷரஃப் டிஜி பஸ் மெட்ரோ பஸ் ஸ்டாப்பில் நான் இறங்கினேன். திருப்பி அதே பஸ் ஸ்டாப்பில் போய் பஸ்ஸை பிடிச்சி அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இன்னும் 2 நாள் பாக்கியிருக்கு. நாளைக்கு வண்டியோட மெயின்டெனன்ஸில் அப்படியே டைம் போயிடும். அப்படியே இன்றைய தினத்தை முடிச்சுட்டு போய் படுக்க வேண்டியதுதான். துபாயெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் இந்த ஏரியா எவ்வளோ ஹாப்பனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே காமிக்கிறேன். எப்படி தெரியுது பார்த்தீங்களா? சைடில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஏகப்பட்ட மக்கள். இந்த சைடு வந்து பஹீதி சைடு, சூப் சைடுக்கு நிறைய பேர் வாக்கிங். நிறைய வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலான உள்ள இல்லை நம்ம மலையாள சேட்டன் கிடைக்கும். ஏகப்பட்டது இருக்கும் டீ வாங்கி குடிக்கிறதுக்கு. ஒரு சில இடங்கள்ல நீங்கள் துபாய்க்கு போயிட்டீங்கன்னா ஆக்சுவலாக அங்கே வந்து ரொம்ப பாஷான ஏரியா. ஆக்சுவலாக தேங்க்ஸ் பாஷான ஏரியாலாம் இருக்கும். ஆக்சுவலாக அங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம சைடு டீயை குடிக்க முடியாது. ஒரு டீயை குடிக்கணும்னா ரொம்ப ரிச் டீ, ஸோ கால்டு ரிச் டீ, அதை குடிக்கணுன்னா உங்களுக்கு வந்து 20-30 ரூபம். டீ குடித்த உணர்வும் இருக்காது. ஆனால் இங்கே இந்த ஏரியா வந்து கிட்டத்தட்ட நம்ம சவுத் இந்தியன் ஏரியா மாதிரி தான் இருக்கும். நார்த் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக ஏரியாவே பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்காங்க. ஓகே காய்ஸ், பாருங்கள் ஏரியாவுடைய அழகை ரொம்ப சூப்பர் ஹாப்பனிங்காக உள்ளது. பர்துபாயினுடைய அழகான அழகை, தேராதுபாய் இல்லைங்க இது பர்துபாய். ஆக்சுவலாக பர்துபாயினுடைய அழகை கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம். இன்றைக்கி ஹியூமிடாக இல்லைங்க. டெம்பரேச்சர் வந்து சூப்பர் நார்மலாகவும் இல்லை. அவர் 1லேருந்து 10 ரேட் பண்ண சொன்னால் 10 பெஸ்ட், 1 ஒர்ஸ்ட்டுனா நான் இப்போ வந்து ஒரு 7.5 ரேட் பண்ணுவேன். ஸ்டில் நல்லாவே இருக்குது. அதாவது குறை சொல்ல முடியாது வெதர். ஆக்சுவலாக ஹியூமிடிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்குது. டெம்பரேச்சர் வந்து ஷூர்லி பேரபிள். ப்ளசண்ட்னு சொல்ல மாட்டேன், பட் வி கேன் ஈஸிலி வாக். சரிங்களா, அதாங்க மக்கள் அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ எப்படி இருக்குது, உங்களுடைய கருத்துக்களை ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டென்ட் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ், ப்ளீஸ். அப்படியே பாருங்கள் பேக் சைடு மக்களுடைய நடமாட்டத்தை பார்த்துட்டு அப்படியே முடிப்போம். தேங்க்யூ கைஸ்.